ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் மாமா என்ன சொன்னார்னா, அதெல்லாம் வேணாம்ப்பா, அவள் இங்கேயே இருக்கட்டும். நான் பக்கத்தில் என்னோட ரிலேட்டிவ் வீடு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வீட்டு மேலே வீடு இதாக தான் இருக்குது. இப்போதைக்கு நாங்கள் அந்த ஏரியாவுக்கு போகிற மாதிரியே இல்லை. ஏன்னா யார் பார்த்தாலும் இந்த விஷயத்த தான் கேட்குறாங்க. அதோட மாப்பிள்ளை வீடும் பக்கத்து தெருவிலே இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் நான் என்னென்னா, இல்லை முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அக்கா கிட்டே சொன்னேன். நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, என் வீட்டில் நீ இல்லைன்னா கூட சித்தி வீடு இருக்குது, சித்திக்கிட்ட நான் பேசிட்டேன், வர்றப்பே பேசிட்டு தான் வந்தேன், நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனா சொன்னோன்னா அவங்களும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. சித்தி அவங்க தனியாக தானே இருக்காங்க, நீ சித்தியோட இரு, கொஞ்ச நாள் இரு, ஒரு 10 நாள் 20 நாள் இரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, அதுக்கப்புறம் தான் எங்கள் அக்காகிட்ட எல்லா விஷயத்தையுமே நான் கேட்க ஆரம்பித்தேன். என்ன தான் நடந்துச்சு, திவ்யாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னோடனே, உனக்கே தெரியலடா, அவளை எவ்வளோ செல்லமாக நான் வளர்த்தேன், அவள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், நல்லா தான் படித்தா, வேலைக்கு போனால், எல்லாம் ஃபேமிலியெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டா, லவ் பண்ணுறேன்னு என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம். சொல்லியிருந்தா கூட நான் அந்த பையன் வீட்லேயே பேசி கூட நான் வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணியிருந்திருக்கலாம். ஒன்று கூட பேச வர சொல்லியிருப்பேனா. இவ எதுவுமே நான் கூட அப்போ கூட கல்யாணத்துக்கு நான் முடிவு பண்ணுறப்ப கூட கேட்டேன், இது மாதிரி யாராச்சும் லவ் பண்ணுறியா, எதாக இருந்தாலும் சொல்லுமா அப்படின்றதுக்கு ஒன்றுமே சொல்லாமல், இப்போ நாங்கள் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து, அந்த பையன் பேங்க்கில் வேலை பார்க்குறாரு, மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணி இன்னும் பத்திரிக்கை அடிக்கிற நிலமையில இருக்குது. நிச்சயம் முடிஞ்சு இப்போ ஒரு 2 மாதம் ஆகுது. உங்ககிட்ட கூட நான் ஏன் சொல்லலைன்னா, அது யாருக்கிட்டையுமே சொல்லலை. அதாவது வீட்டில் சும்மா சிம்பிளாக அவங்க ஒரு 4-5 பேர் தான் வந்தாங்க. அதோட நான் சொன்னாலும் உன் ஒய்ஃபு எப்படி இது பண்ணுவா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ கூட உன்னை வர சொல்லியிருப்பாளா எனக்கு தெரியல அப்படின்னோடனே, எனக்கு புரிஞ்சிச்சு. அக்காவுக்கு ஒருவேளை நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்ம புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் அக்கா எதுவும் பேசாமல் இருந்திருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு அப்போ தான் எனக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிச்சு. அக்காவோட சூழ்நிலை, அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறது எனக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லலை. நாங்கள் அதுக்கப்புறம் அக்காட்ட நான் சொன்னேன், நம்ம இதெல்லாம் இப்போ பேச வேண்டிய நேரம் கிடையாதுக்கா, நான் சித்தி வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு போயிடுறேன், நீ நாளைக்கே கிளம்புக்கா அப்படின்னோடனே, ஏன் இப்போ நான் இங்கே போயிட்டு இங்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நானும் அப்புறம் என் மாமா கிட்டே சொன்னேன், நீங்கள் இங்கே தங்குறேன், என்ன பார்த்துக்க முடியாது அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நான் சில சூழ்நிலைகளால் தான் இத்தனை நாள் நான் இது பண்ணாமல் இருந்தது மாமா, நீங்கள் அதனால் எதுவும் நீங்கள் யோசிக்காதீங்க அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எதுவும் நாங்கள் சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் மாமாவும் சொன்னார், சரி ஓகே உனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், நானும் கூட வரேன் அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் ஜகனுக்கு எக்ஸாம்லாம் இருக்குது, காலேஜ் எக்ஸாம் இருக்குது, அவனுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக இருங்க, இன்னும் ஒரு 3-4 எக்ஸாம் தான், ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும், அப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்புறம் நைட்டே அக்காவை அழைச்சிட்டு கார்லேயே நான் புக் பண்ணிவிட்டு கேப்லேயே போனோம். போனதுக்கப்புறம் சித்தி வீட்டுக்கு போய் அப்புறம் அவங்கள இறக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் என் ஒய்ஃபுக்கு அவங்க 3-4 நாள் நானும் ஊரில் இருக்க மாட்டேங்கிறனால போயிட்டாங்க. நான் வந்ததையே சொல்லலை, வீட்டுக்கு வந்ததையே நான் சொல்லலை. அப்புறம் இடையில அக்காவை போய் பார்த்துட்டு வர்றது, இப்படி தான் அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வர்றது, இப்படி தான் இருந்துகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து, ஒரு 2-3 நாள் கழித்து என் ஒய்ஃபுக்கு யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லியிருப்பாங்க போல, உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க அப்படின்ட்டு. உடனே எனக்கு ஃபோன் வந்துச்சு, இது மாதிரி என்ன வந்துட்டிங்களா